காலைல 7 மணி ஆனால் தண்ணி அடிச்சுக்குவாங்க. 7 மணிக்கு எழுந்துச்சு பல்லு வளர்க்கணும். முதல் கிளாஸ் என்னன்னா அந்த தண்ணி தான். அப்படிங்களா ராஜன்? திருப்பூர் வந்துட்டேன். ஐயோ அது திருப்பூர்ல இல்லைங்க. எனக்கு வந்து பிரச்சனை தூண்டப்படுறாங்க. கூப்பிட்டேன் நான், திருப்பூர் பண்ணிட்டேமா, நீ அங்கே இருக்கக்கூடாது, நம்ம குடும்பத்துல சந்தேகங்கள் நிறைய வருது இல்லையா, பிரிஞ்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி நான் திருப்பூர் வந்து 6 மாசம் பிரிஞ்சிருக்க கூடாதுன்னு நினைச்சா திருப்பூர் மாடல விட்டு பேசுற பூரம் பொய்யுமா, பேசுற அனைத்துமே பொய். பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டு வந்து என் வீட்டுல தண்ணி அடிச்சது இல்லை, தண்ணி அடிச்சிருக்காங்கன்னா இப்போ அது இவளோட உத்தரவு, இவ்வளோ சொன்னது. பக்கத்து வீடு காலியா இருக்குமாம்மா, நீங்க வாட்டுக்கு அதுல சாப்பிடுங்க. சத்தியமா சொல்லிதான் உட்காந்துவாங்க. கிளாஸ்ல நான் தான் உட்கார வச்சு ஊத்தி கொடுத்தேன்னு சொல்லுங்க சார். நீ கூட அதான் சொல்ல போற. குடிச்சாங்க 2 பேரும் என்னை வந்து இது பண்ணாங்க, என்ன பேசினாலும் எடுபடுது, அதுதான் உண்மை. அப்படி செஞ்சாங்கன்னா அவங்க உசுரோட இருக்க மாட்டாங்க. சொன்ன நீ உசுரோட இருக்க மாட்டேன். ஆம்பளைனா ரொம்ப கேடி இந்த கண்டிஷன் நீ கொண்டு வர சத்தியமா எல்லாம் கிடையாது. அவங்க வந்து சாப்பிடுவாங்க, வீட்டுக்கு வரவங்க, இவங்க எத்தனை ட்ரிப்பு கூப்பிட்டு இருக்காங்க, மாமா வாங்க உங்க ஃப்ரெண்ட் இப்படி பண்றாரு வைக்கிறாரு, இந்த கண்டிஷன்ல இருந்துச்சு குடும்பம் ஓடிக்கிட்டு இருந்துச்சுங்கம்மா. இவ வந்து ராமேஸ்வரம் போக ஆரம்பிச்சாமா. ராமேஸ்வரம் போக பாத்தீங்கன்னா இப்போ போன ஒரு 1.5 வருஷம் ஆகுது. 2015 போலீஸ் ஸ்டேஷன்ல பிரச்சனை பண்ணி அனுப்பி வச்சாங்க. சேர்ந்து இருக்கும் 19 நாள் இருந்திருக்கா. அதோட எஸ்கேப்பு சொல்லவே இல்லை, எனக்கு தெரியாது, போனதே தெரியாது. நேராக ராமேஸ்வரம் போயிருக்கால, எங்கே போனான்னு தெரியாது. ஆனால் அவங்களும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லலை. ஆனால் அப்படி போனவளை என்ன செய்யணும், புத்திமதி சொல்லி அனுப்பணும். என்ன பிரச்சனை, நான் தப்பு பண்ணியிருந்தாலும் கேட்கணும், இவ தப்பு பண்ணியிருந்தாலும் கேட்டிருக்கணும். அவங்க அது போல் பண்ணலை. ஒரு வீடை வாடகைக்கு, மதுரையில் வீடு வாடகைக்கு எடுத்து தனியாக வீட்டில் இருக்க ஜாமான பாதி அள்ளிட்டு போய் குடி ஏற்றி வச்சு இவ்வளோ தூரத்துக்கு பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்களே நான் தொந்தரப்படுத்தலை. இவ பிடிக்காமத்தான் போயிட்டா. நான் இவளை எதுக்கு நம்ம தொந்தரப்படுத்தணும் அப்படின்னு பிள்ளையை பார்க்க போவேன். அந்த பிள்ளையும் பார்க்க விடாம பிள்ளையை போட்டு சித்திரதைப்படுத்துறது. உங்கள் அப்பனை பார்க்க போவியா வைப்பியா, அந்த கண்டிஷன். நீ என்ன காரணமா நீ போன? இப்போ ஸ்டேஷனில் பிரச்சனை முடிச்சு கூப்பிட்டு போனல, நீ என்ன காரணம் நீ ராமேஸ்வரம் போன? பையன் ஹாஸ்டலுக்கு தானே காலையில் சேர்க்க போனோம். அதாவது எதுவுமே வந்து பாதியில சொன்னா அது எப்படி, ஒரு சைடு இருக்கிறதே பாதி சொல்லக்கூடாது. அவர் என்ன செஞ்சாருன்னு அது இது வரைக்கும் இந்த வழக்கத்தை நான் ராமேஸ்வரம் ட்ரெயின் ஏதை மட்டும் சொல்றாரு, எங்க வீட்டுக்கு போனதை சொல்றாரு. ஏன் ராமேஸ்வரம் ட்ரெயின் ஏறிப்போனா, ஏன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்த திரும்பி 19 நாள் கழிச்சு அவங்க அம்மா வீட்டுக்கு வளர்த்தவங்க வீட்டுக்கு போனான்றது அவர் முழு ரீசன்டா சொல்றாரா?